மத்திய அரசு வந்துட்டு இந்த சிஏஏ சட்டத்திட்டத்தை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவுக்குள்ளார நிறைய துரோகிகள்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளாரே நிறைய துரோகிகள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உலகப்போரை முட்டி விடணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கன்னடா அந்த தூதரக அதிபர் வந்து ஒருத்தர் சுட்டு கொன்னது, அதுக்கு இந்தியாவை வந்துட்டு விசாரணைக்கு ஒத்துழைப்புன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தது. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியாவுக்குள்ளாரையும் துரோகிகள் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் துரோகிகள் இருக்காங்க, வெளிநாடுகள்லையும் சில துரோகிகள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியாவின் மீது அவதூறு பரப்புறதுக்கு நிறைய திட்டம் போடுறாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் இருக்காங்க, இந்தியாவுக்குள்ளாரையும் இருக்காங்க, வெளிநாடுகள்லையும் இருக்காங்க. அதனால சிஏஏ சட்டத்திட்டத்தை கடுமையாக்கி முழுமையான விசாரணை நடத்தணும். இந்த இந்திய துரோகிகளை பூரா எங்கெங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்துக்கு சமீபத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்ட விருதை வந்து திரும்ப பெறணும். ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தார் மிகப்பெரிய தேச துரோக செயல்கள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க.